ஆசீர். தூய ஆவியார் பெந்தகோஸ்தே பெருவிழா. தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். இன்று தூய ஆவியாரின் வல்லமையால் நிரப்பப்படவிருக்கும் அருளாசீர் ஊடக நண்பர்களே, பெந்தகோஸ்தே ஞாயிறாகிய இன்று தூய ஆவியாரின் பெருவிழாவை நமது திரு அவையோடு இணைந்து கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இன்று திரு அவைய தந்தையர்கள் மற்றும் புனிதர்கள் இந்த தூய ஆவியாரை குறித்து கூறுகின்ற கருத்துக்களை பற்றி தியானிப்போம். முதலாவதாக தூய ஆவியாரை பற்றி புனித ஐரேனியஸ் கூறும் கருத்துக்களுக்கு செவிமடுப்போம். கிபி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர் இவர். தூய ஆவியாரின் செயல்பாடுகளை உருவகங்கள் வழியாக அருமையாக, அற்புதமாக, அழகாக மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு ஆற்றலை, வல்லமையை இவர் படைத்திருக்கின்றார். தூய ஆவின் உருவகங்களாக நீரையும் மழையும் அவர் பயன்படுத்தி கூறிய விளக்கங்கள். நாம் ஒவ்வொருவருமே நம்மையே பலி உணவாக செலுத்த வேண்டும் என்று இயேசு தூய ஆவியை நம்மீது அனுப்பினார். எவ்வாறு நீர் தெளிக்கப்படாத மாவு ஒரே உருண்டையாகவும் ஒரே அப்பமாகவும் மாறுவதில்லையோ, அதே போல தூய ஆவியார் என்னும் விண்ணக நீர் நம்மீது பொழியப்படாத வரை மனிதர்களாகிய நாம் ஒன்றிணைய முடியாது என்று கூறுகின்றார். கடவுளுக்கு ஏற்ற தகுதியான ஒரே அப்பமாக நம்மால் மாற முடியாது. எவ்வாறு நீரால் நிரப்பப்படாத வறண்ட நிலமும் நீர் பாய்ச்சப்படாத மரமும் பலன் தருவது இல்லையோ, அதே போல தூய ஆவியாரால் நனைக்கப்படாத ஆன்மாவும் பயனற்ற ஒன்றுதான் என்று அவர் அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார். இரண்டாவதாக புனித பேசில். இவரை பேசில் த கிரேட் என்று அழைப்பார்கள். கிபி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர் இவர் மிகவும் பிரசித்தமான தூய ஆவியார் என்னும் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் இணையாக தூய ஆவியானவர் இருக்கின்றார் என்று அவர் எழுதுகின்றார். மேலும் அவர் இந்த புத்தகத்தில் தூய ஆவியானவரை பற்றிய இன்னும் பல கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அவற்றையும் நாம் இப்பொழுது தியானிப்போம். வரலாற்றிற்கு அப்பால் இருக்கும் எந்த நிகழ்வை குறித்து நாம் கற்பனை செய்தாலும் அதற்கும் அப்பால் இருப்பவர் தூய ஆவியானவர் என்று அவர் கூறுகின்றார். புதுமைகள் நடைபெறுதல், மக்கள் நோய்களிலிருந்து குணம் பெறுதல், பேய்கள் நடுங்கி ஓடுதல், பாவங்களுக்கான மன்னிப்பு, இறந்தோர் உயிர் பெற்று எழுதல் ஆகிய அனைத்தும் தூய ஆவியாரின் ஆற்றலாலும் வல்லமையாலும் மட்டுமே நடக்கக்கூடும் என்று அவர் பதிவு செய்கின்றார். தூய ஆவியானவர் இருக்கும் இடத்தில் தீய ஆவிக்கு இடமே இல்லை என்றும், அவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கும் இடத்தில் தீய ஆவியினுடைய பிரசன்னத்திற்கு வாய்ப்பே இல்லை என்றும் அடித்து கூறுகின்றார். மூன்றாவதாக புனித 2ஆம் ஜான் பால் தூய ஆவியானவரை பற்றி கூறும் கருத்துக்கள். தன்னுடைய போதனைகளிலும் தன்னுடைய எழுத்துகளிலும் தூய ஆவியானவருக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்த திருத்தந்தையர்களில் ஒருவர் இவர். தூய ஆவியார் மீது இவர் கொண்ட பற்றின் காரணமாக டோமினும் எத் விவிவிகாந்தேம், அதாவது வாழ்வுதரும் ஆண்டவர் என்று பொருள் கொண்ட சுற்றுமடல் ஒன்றையும் இவர் வெளியிட்டார். இந்த சுற்றுமடலில் அவர் குறிப்பிட்ட ஒரு சில கருத்துக்கள். கொடையாக நம்மீது பொழியப்படும் தூய ஆவியாரால் மட்டுமே நாம் புது வாழ்வு பெறுகின்றோம்.
நாம் கடவுளின் இருப்பிடமாகவும் தூய ஆவியாரின் ஆலயமாகவும் மாற்றப்படுகின்றோம். இவ்வாறாக மூவொரு கடவுளின் இல்லிடமாக நாமே மாறுகின்றோம். இதன் வழியாக விண்ணக வாழ்விற்கு இணையான ஒரு வாழ்வை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நான்காவதாக, புனித ஜான் மரிய வியானி தூய ஆவியானவரை பற்றி பகிர்ந்து கொள்ளும் கருத்துக்கள். இதை பற்றி அவர் பேசும் பொழுது, ஒரு கையில் நீரில் நனைக்கப்பட்ட பஞ்சையும் மறு கையில் கூழாங்கல்லையும் வைத்துக் கொள்வோம் என்கிறார். இரண்டையும் சம அளவில் பிழியும் பொழுது தண்ணீரில் நனைந்திருக்கின்ற பஞ்சிலிருந்து தண்ணீர் வெளியே வரும். ஆனால் கூழாங்கல்லை பிழியும் பொழுது அதிலிருந்து ஒன்றுமே வெளிவருவதில்லை என்பதை நாம் அறிவோம். தூய ஆவியால் நனைக்கப்பட்ட ஆன்மா அந்த பஞ்சு போன்றது. தன்னிடம் உள்ளது அனைத்தையும் பிறருக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். தன்னுள் தூய ஆவியானவரை அனுமதிக்காத ஆன்மா அந்த கல்லை போன்றது. இறுகி இருப்பதன் காரணமாக தன்னிடமிருந்து எதையும் பிறருக்கு கொடுக்க முடிவதில்லை. தூய ஆவியாரின் கொடைகளை பெறுவோம். நம்பிக்கைக்கு எதிராக இருக்கின்ற தடைகளை தகர்ப்போம். இந்த சிந்தனைகளை கர்தினால் மெர்சியர் தூய ஆவியாரை பற்றி எழுதிய ஜெபத்தை பாடலாக பாடி நிறைவு செய்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். எங்களை ஆண்டு வழிநடத்தி வரும் இறைவா, இதோ இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உங்களை நான் அனாதைகளாக விடமாட்டேன். நீங்கள் கலங்க வேண்டாம், தயங்க வேண்டாம். உங்களோடு நான் இருப்பேன். உமக்கு துணையாக என்னுடைய துணையாளரை அனுப்புவேன் என்று தூய ஆவியானவரை எங்களுக்காக வாக்களித்த ஆண்டவரே, அந்த தூய ஆவியாரின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே அந்த தூய ஆவியாரின் கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை புனித வாழ்க்கையாக மாற்றிட தேவையான அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பம் சிங்கப்பூரில் வாழும் திரு ஆல்பர்ட் ராஜா, திருமதி கிளாரா கலைச்செல்வி மற்றும் செல்வன் டோம்னிக் ஜெரோம். இந்த குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை உமது திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தூய ஆவியானவரின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே அந்த தூய ஆவியானவரின் வல்லமையும் ஆற்றலையும் சக்தியையும் அருட்கொடைகளையும் வரங்களையும் கொண்டு இந்த குடும்பத்தாரை நீர் நிரப்பீராக. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா தீய சக்திகளையும் அகற்றி அருளும் ஆண்டவரே. உமது விருப்பத்திற்கு எதிராக இருக்கின்ற எல்லா எண்ணங்களையும் களைந்தருளும் ஆண்டவரே. நீர் எந்த நோக்கத்திற்காக இவர்களை நீர் படைத்தீரோ அந்த நோக்கத்தை அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் அவர்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக அயராது உழைக்கின்ற இந்த குடும்ப தலைவர் ஆல்பர்ட் ராஜா அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே.
அவருடைய கனவுகளை, எண்ணங்களை, ஏக்கங்களை புனிதப்படுத்தி அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக அவற்றை பயன்படுத்துகின்ற நல்ல வரங்களை அவருக்கு தந்து அவரை சிறப்பாக வழிநடத்தும் ஆண்டவரே. நல்ல ஆலோசனைகளை அவருக்கு தாரும் ஆண்டவரே. குடும்பத்தை வழிநடத்துகின்ற, குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்துகின்ற எல்லா வழிமுறைகளையும் அவருக்கு காண்பித்து தந்து பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்து அவரை நீர் சிறப்பாக முன்னேற்றி கொண்டு செல்வீராக. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த குடும்ப தலைவி தன்னுடைய தியாக உள்ளத்தோடு உழைத்து கொண்டிருக்கின்ற அவரையும் நீர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை, ஆன்ம நலத்தை தாரும். அவர் எடுக்கின்ற முயற்சிகளில் அவருக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. அவர்கள் செய்கின்ற வியாபாரம், தொழில், நடத்துகின்ற நிறுவனங்கள் அனைத்திலும் அவருக்கு முழுமையான பாதுகாப்பை, பராமரிப்பை தந்து ஒரு உடனிருப்பை தந்து அவரை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கலங்கி நிற்கின்ற அவருடைய அந்த கண்ணீருக்கு பதில் தாரும் ஆண்டவரே. எப்பொழுதும் ஒரு உற்சாகமான உள்ளத்தோடு, ஆர்வத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை அவருக்கு தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, இதோ அவருடைய மகன் டொமினிக் ஜெரோம் என்பவருடைய எதிர்காலத்திற்காக இந்த பெற்றோர்கள் இருக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் அவர்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. இந்த மகனுக்கு நல்ல எதிர்காலத்தை தாரும் ஆண்டவரே. அந்த மகனுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும். நல்ல அறிவையும் ஞானத்தையும் நல்ல நினைவாற்றலையும் அவருக்கு தந்து அவர் எடுக்கின்ற படிப்பை சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு முயற்சியிலும் அவருக்கு வெற்றியை தாரும். தூய ஆவியானவரை அவருக்கு துணையாக தாரும் ஆண்டவரே. ஞானத்தால் அந்த மகனை நிரப்பும் ஆண்டவரே. அந்த மகன் வழியாக அந்த குடும்பம் மேலும் மேலும் முன்னேற, வளர்ச்சி அடைய தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீர் தந்து வழி நடத்துவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மன்றாடுகிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.